ஹாய் buddies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட, அது ஸ்வீட்ஸோட தான் நான் வந்திருக்கேன். இந்த ஸ்வீட் செய்ய ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரசமலாயும் இல்லாமல் குலோப்ஜானும் இல்லாமல் இது ஒரு புது மாதிரியான ஒரு ஸ்வீட்டு தான் இது. இது சாஹி கான்செப்டில் ரெடி பண்ண ஸ்வீட்ஸ் தான். பிரெட் ஜீரா கேக், பிரெட் ரபடி கேக், இது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நார்மலாக ஷாஹிக்கு ஒரு கிறிஸ்பியாக உள்ள வச்சு தான் நம்ம ரபடி வச்சு பண்ணுவோம். அதைத்தான் இதையும் நாம் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா, 2 கப் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் விருப்பப்படுற மாதிரி பிரெட் ஸ்லைஸு சேர்த்துக்கங்க. நான் 2 ஸ்லைஸ் பிரெட்டு ஆட் பண்ணிக்கிறேன். எதனால் அப்படின்னாக்கா, இது வந்துட்டு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும். அந்த ரபடியோடு சேர்த்து சாப்பிடும்போதும் அந்த ஜீராவோடு சேர்த்து சாப்பிடும்போதும் இது வந்து சாஃப்ட்னஸ் இருக்கக்கூடாது, கிறிஸ்பினஸும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற போது அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் 2 பிரெட்டு போட்டிருக்கேன். எனக்கு சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னீங்கனாக்கா நீங்கள் அதிகமாக ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கீ ஆர் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கீ தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் வேணுங்கிறவங்க பட்டர் போட்டுக்கலாம். இந்த டஃப்பை மிக்ஸ் பண்ணுறதுக்கு மில்க் தான் ஆட் பண்ணணும். தண்ணி ஊற்றி நாம் இந்த மாவை பிசையக்கூடாது. ஒரேதிரியாகவும் மில்க் ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி ரொம்ப சாஃப்டாக தான் பிணையணும். இது போல கொஞ்சம் கொஞ்சமா மில்க் ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது போல மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இது போல வந்ததுக்கு அப்புறம் சப்பாத்தி கட்டையால உருட்டி அந்த மாவை நம்ம நல்லா வளர்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாக்ஸ் டைப்ல வேணும் அப்படின்னாக்கா நைஃபால அப்படியே பீசஸ் போட்டுக்கோங்க. இல்லை என்கிட்ட வந்து ஃப்ளாட் டைப் இருக்கு, என் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அழகா பூ மாதிரி வேற ஏதாவது டிசைன்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுற நீங்கள் அந்த மாதிரி அச்சு இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் ஹார்ட் ஷேப் அச்சு தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் இது போல அழகா குட்டி குட்டி பீஸா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அச்சில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நாம 2 டைப்ல ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். ஒரு ஹாஃபை இது போல பேனில் நெய் விட்டு அதில் ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸா போட்டு நாம தோசை கரண்டியால பெரட்டி பெரட்டி எடுத்து நம்ம எடுக்க போறோம். இது போல மீடியம் ஃப்ளேம்ல இதை அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க.
அப்புறம் ஒரு கடாயில நல்ல நெய் விட்டு அதுல அதை பொரிச்சு எடுக்க போறோம். இது போல நல்லா ஃப்ரை ஆகி பொன்னிறமா வந்ததும் ஒரு டிஷ்யூ போட்டு அதுல இந்த ஆயில ட்ரை பண்றதுக்கு நாம எடுத்துக்கிறோம் ஒரு பிளேட்ல. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு பாத்திரத்தை வச்சு 1/2 கப் சுகரை அதுல போட்டு அதுல சாஃப்ரான் ஆட் பண்ணி ஏலக்காய் பவுடர் போட்டாலும் ஓகே, ஏலக்காய் 2 பிச்சு போட்டாலும் ஓகே, 2 கிளாம்பர், இது 3ஐயும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு கொதிக்க விட போறோம். இந்த ஜீரா ரெடி ஆகிறதுக்குள்ள ரபடிக்கு உண்டானதை நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு சின்ன பவுல்ல சாஃப்ரானை போட்டு கொஞ்சமா சுடு தண்ணி ஊத்தி அதை ஊற வைங்க. அப்புறம் நம்ம கடாயில பொரிச்சு எடுத்த அந்த ஹாட் பீசஸ நாம சுகர் சிரப்ல போட்டு அதை நல்லா சோக் பண்ணி எடுக்க போறோம். இது வந்து சாஃப்டா இருக்காது, கிறிஸ்பியாவும் இருக்காது, கொஞ்சம் அழுத்தமாவும் அந்த சிரப்போட சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்டா இருக்கும். அதை நல்லா சோக்காக விட்டுட்டு நாம இங்க ஒரு பேன்ல கீ விட்டு ஏலக்காவும் கிளாம்பரும் போட்டு அதுல வதக்கிட்டு ஃபுல் கிரீம் மில்க் எடுத்துக்குவோம். ஃபுல் கிரீம் மில்க் விட்டு அதை நல்லா காய்ச்சி எடுத்துக்குவோம். ரபடியோட தன்மை என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், இருந்தாலும் சொல்றேன். ரபடியோட தன்மை நல்லா ஆட விட்டு ஏடு விடுறதுன்னு சொல்லுவாங்க. அதை விடுற அளவுக்கு நாம நல்லா சுண்ட சுண்ட காய்ச்சி அதை திக்காக்குறது தான் மெயின் ரபடியோட வேலையே. பட் இதுல நாம அது பண்ண போறது இல்ல. ரபடிய அதுக்கு முன்னமே நாம எடுத்துக்க போறோம், ரொம்ப நாம சுண்ட காய்ச்ச போறது இல்ல. அதனால்தான் ஃபுல் கிரீம் மில்க் எடுத்திருக்கோம். அதுல கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்கையும் ஆட் பண்ணிட்டு நாம ஊற வச்சிருக்க அந்த சாஃப்ரானை இதுல ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு நாம எடுத்துக்க போறோம். அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல ஏற்கனவே நாம கண்டென்ஸ்டு மில்க் வேற ஆட் பண்ணிருக்கோம். அதை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு லெவல் பார்த்துட்டு நீங்க சுகர் ஆட் பண்ணுங்க. சுகர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமா கஸ்டர்டு கலந்து அதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் அதிகமா நீங்க ஊத்த வேணாம், ஏன்னா இது அவ்வளோ கெட்டியா நமக்கு தேவையில்லை. கொஞ்சம் லிக்விடா இருந்தாலே போதும். கஸ்டர்ட் ஆட் பண்ணி கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நான் ஊற வச்சு ஏற்கனவே வேக வச்சு எடுத்திருக்கேன் ஜவ்வரிசியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து டைரக்டா நான் இதுலயே வேக வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு இதுல நீங்க வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பட் நீங்க வேக வச்சு தனியா ஆட் பண்றது பெட்டர். ஜவ்வரிசியை நல்லா ஆட் பண்ணி கொதிவிட்டதுக்கு அப்புறம் நாம ஃப்ரை பேன்ல பொரிச்சு எடுத்த அந்த ஹாட் பீசஸை இதுல நாம சேர்க்க போறோம். ரெண்டுமே கடாயிலேயே பொரிச்சு ஆட் பண்ணிக்கலாமே, எதுக்கு பேன்ல வேற பொரிச்சு எடுக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. பேன்ல பொரிச்சு நம்ம பால்ல ஊற வைக்கிறது வேற, கடாயில பொரிச்சு ஜீரால ஊற வைக்கிறது வேற. ரெண்டுக்கும் வேற மாதிரியான ஃப்ரை தான். அதை கொஞ்சம் நல்லா நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவ்வளவுதான் பட்டீஸ், ஜீரா பிரெட் கேக்கும் ரபடி பிரெட் கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இதுல நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிஸ்தா, பாதாம் பருப்பு இதெல்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளவுதான் பட்டீஸ், ஜீரா பிரெட் கேக்கும் ரபடி பிரெட் கேக்கும் ரெடி ஆயிடுச்சு.
இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நல்ல டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பை பட்டீஸ்.